ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே ரோஜா பூ அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது காதலர் தினம்தான். இந்த ரோஜா பூவை வச்சு நம்ம ஒரு சூப்பரான சோப்பு செய்ய போகிறோம். இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. ரோஜா பூவில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம சரும நிறத்தை அதிகரிக்குது. பொதுவாகவே ரோஜா பூ வாங்கினீங்கன்னா ஊட்டி ரோஜாப்பூவை விட இந்த மாதிரி பன்னீர் ரோஜாப்பூ அப்படி இல்லைன்னா நாட்டு ரோஜாப்பூன்னு கேட்டு வாங்குங்க. கண்டிப்பாக பூக்கடைக்காரவங்க கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பன்னீர் ரோஜாப்பூனா நல்ல வாசமாக நறுமணத்தோடு இருக்கும். இப்போ 75 கிராம் ரோஜா பூவை அதோட காம்பு இலைப்பகுதி இதையெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட இதழ்கள் மட்டும் கரெக்டாக 50 கிராம் இருக்குது. அதாவது ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். உங்கள் கையால் அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அதை மாதிரி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஆரஞ்சு சொலை, ஒரு ஆரஞ்சு பழத்தில் 2 ஆரஞ்சு சொலையை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஆரஞ்சு ஜூஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. சருமத்தில் இருக்க அந்த கருமைகளை எல்லாம் நீக்கக்கூடியது இருக்குது. அதனால் ஆரஞ்சு எடுத்துங்க. இல்லைன்னா எலுமிச்சம்பழம் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். கரெக்டாக சொல்லணுன்னா 2 ஸ்பூன் ஆரஞ்சு பழச்சாறு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு துண்டு கற்றாழையை எடுத்து சோற்று கற்றாழையை அதோட சைடில் இருக்க அந்த முட்களை எல்லாம் நீக்கிடுங்க. நீக்கிட்டு அதோட சதைப்பகுதியை நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இது அளவாக சொல்லணுன்னா ஒரு 3 ஸ்பூன் சோற்று கற்றாழையோட சதைப்பகுதியை எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இல்லைன்னா பரவாயில்ல, கடையில் விற்கிற ஆலோவேரா ஜெல்லு கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல்லாக இருந்தால் 2 ஸ்பூன் எடுத்துங்க, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதை கழுவிட்டு அதில் இந்த ரோஜாப்பூ இதழ்கள் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரோஜாப்பூ இதழ்கள், அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு பழ சாறு, இந்த கற்றாழை, இது 3ஐயும் சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு தடவை அரைச்சி பார்ப்போம். அரைஞ்சிருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் ஆரஞ்சு பழத்தோலோட பவுடர் வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். உங்ககிட்ட ஆரஞ்சு பழத்தோல் பவுடர் இல்லைன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தோலை மட்டும் ஒரு துண்டு போட்டுக்கலாம் தாராளமாக. அதுக்காக தான் முன்னாடியே அரைக்கும் போது காட்டுறேன். நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி பார்த்தேன், அரையலை. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக தண்ணி வேண்டாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நீங்களே பாருங்கள், நம்ம அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்புறம் சோப்பு அந்தளவுக்கு செட் ஆகாது. அதே நீங்கள் சோப்பு செய்யலை, நான் ஃப்ரீசரில் இப்படியே வச்சு யூஸ் பண்ண போகிறேன்னா தாராளமாக இந்த பதம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லது. இப்போ நாம் அரைச்சி வச்ச இந்த ரோஜாப்பூ விழுதை அப்படியே எடுக்காமல் இதில் ஒரு 4 ஸ்பூன் மட்டும் எடுத்து சல்லடையால் நல்லா வடிகட்டிக்கலாம். ரொம்ப எடுக்க தேவையில்லை, ஒரு 4 ஸ்பூன் மட்டும் எடுத்து வடிகட்டிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ரோஜாப்பூ சாரும் தேவை, அதனால் இதையே நாம் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், 4 ஸ்பூன் ரோஜாப்பூ சாறையும் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம். நாம் அரைச்ச விழுதில் தான் வடிகட்டி இருக்கோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கா. இந்த டைமில் நாம் அரைச்சி வச்ச இந்த கெட்டியான விழுது இருக்குது பாருங்கள், இதை ஒரு 2 ஸ்பூன் அதில் தாராளமாக நீங்கள் போட்டுக்கோங்க, போதும். இப்போ இதை நல்லா கலந்துக்கங்க. இப்போ பாருங்கள், தோசை மாவு பதத்தில் வந்துருச்சுல்ல, இதுதான் சரியான பதம். நம்ம சோப்பு செய்கிறதுக்கு இது தான் தேவலாம். அது அப்படியே இருக்கட்டும். அதை நம்ம கட்டியாக ஃப்ரீசரில் வச்சு குளிக்கிறப்ப சோப்புக்கு பதிலாக கூட தேய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கங்க. நிறைய பேர் கேட்கலாம், தேன் சேர்த்தோம்னா முடியெல்லாம் வெள்ளையாக போயிடுமான்னு. நம்ம சோப்பு கூட தான் கலக்க போகிறோம், தனியாலாம் முகத்தில் போடலை. அதனால் தைரியமாக நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். தேன் சருமத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்கக்கூடியது, சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து இது கூட ஒரு 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் தாராளமாக சேர்த்துக்கங்க.
ரோஸ் வாட்டரும் நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது, புத்துணர்ச்சியை தரக்கூடியது, சருமத்துக்கு ரொம்ப நல்ல மிருதுவான தன்மையையும் தரக்கூடியது. அடுத்து இது கூட நான் 1 ஸ்பூன் ஆரஞ்சு பழ தோலோட பவுடரை சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் ஆரஞ்சு பழத்தோல் பவுடர் போட போகிறேன். நீங்கள் வேணால் ஆரஞ்சு பழத்தோலை ரோஜா பூவோட அரைச்சிக்கோங்கன்னு சொன்னேன்ல, அதனால் நான் ஆரஞ்சு பழத்தோலோட பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அவசியம் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கங்க. உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்லைன்னா பரவாயில்ல, குளிக்கிற மஞ்சத்தூள் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி பவுடர். இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், மளிகை கடையிலையும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லேயும் கூட கிடைக்கும். இதோட விலையை பார்த்திங்கன்னா 14 ரூபாய். இது நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம முகத்தில் இருக்க அந்த தேவையற்ற எண்ணெய் பசையெல்லாம் நீக்கக்கூடியது இந்த முல்தானி மெட்டி பவுடர். இது வேணும்னா சேர்த்துக்கங்க, ஆனால் இது ரொம்பவே நல்லா இருக்கும் வாசம். இதை நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துருங்க. உங்களுக்கு சோப்பு வேணான்னு நினைக்கிறவங்க இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப் டப்பா எதுலையாவது ஊற்றி வச்சுட்டு டெய்லி நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கடலை மாவு இல்லைன்னா பைத்தம்பருப்பு மாவு தேய்ச்சி குளிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டி இல்லாமல். கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. பொதுவாகவே ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோலை இனிமேல் தூக்கி போடாமல் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா காய வச்சு பவுட்ராக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லாவே பயன்படும். ஏன்னா ஆரஞ்சு பழத்தை விட அதோட தோலில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, அதனால தான். இப்போ நான் சோப்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி 1 பியர்ஸ் எடுக்க போகிறதில்ல. இது கிட்டத்தட்ட 150 கிராம் சோப்பு. அதனால் இதில் பாதி 75 கிராம் பியர் சோப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் அமேசானில் சோப்பு பேஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கிளிசரின் சோப்பு பேஸ் வாங்கிக்கோங்க. அதுவும் கரெக்டாக 75 கிராம் எடுத்துக்கோங்க, போதுமானது. எந்த கலர் பியர்ஸ் சோப்பு வேணால் தாராளமாக எடுத்துக்கலாம். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைக்ரோ ஓவனில் வைக்கிற மாதிரி நல்ல அழுத்தமான கண்ணாடி பாத்திரமாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்லலாம் வச்சிடாதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுங்க. வேறு எந்த சோப்புலேயும் சோப்பு செய்ய முடியாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பியர்ஸ் பாத்திரத்தை அந்த தண்ணி மேலே வச்சுருங்க. சூடானதும் பியர் சோப்பு நல்லா உருக ஆரம்பிச்சிடும். எந்த சோப்புலையும் சோப்பு செய்ய முடியாது. ஒன்று பியர் சோப்பு, அப்படி இல்லைன்னா சோப்பு பேஸில் தான் சோப்பு செய்யலாம். நான் ஒரு வீடியோலையும் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். பாக்கி சோப்பில் நீங்கள் வேணால் ஃபேஸ் வாஷ் வேணால் ரெடி பண்ணலாம். அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பியர் சோப்பு நல்லா உருகிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு டம்ளரை எடுத்து பியர் சோப்பு உருகுனது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் அளந்துக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த சூடான தண்ணியிலையே இருக்கட்டும். வெளியில் எடுத்திங்கன்னா உடனே கட்டியான மாதிரி போயிடும். அதனால் அந்த சூடான தண்ணியிலையே வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக 1/2 டம்ளருக்கு இருக்குது. கேட்டிருந்தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காகவே நான் அளந்து பார்த்தேன். இங்கே பாருங்கள், அடுப்பும் ஆஃப் பண்ணி தான் இருக்குது. கரெக்டாக பியர்ஸ் 75 கிராம் சோப்பு எடுத்திருந்தோம். இப்போ உருகி இருக்குது. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்ச கலவை கரெக்டாக 70 கிராம் இருக்குது. அப்போ கரெக்டான அளவு. அதனால் சரிக்கு சமமாக எடுத்துக்கோங்க, கரெக்டான அளவு. இப்போ அதே அளவுக்கு நாம் அரைச்சி வச்சு எல்லாம் கலந்த அந்த கலவையை சேர்த்து கலந்துக்கங்க. அந்த சூடான தண்ணியிலையே நல்லா கலந்துக்கங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை ஸ்பூனால் எடுத்து நல்லா கலந்துருங்க. அப்புறம் கட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கலந்துட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். சோப்பு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட சோப்பு மோல்டு இருந்தால் தாராளமாக சோப்பு மோல்டு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர் கப் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ்கிரீம் டப்பா
இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்குள்ளே கொஞ்சமாக வாசலின், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் ஏதாவது சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து வச்சுருக்க அந்த சோப்பு கலவையை ஊற்றுனீங்கன்னா சோப்பு செட் ஆனதுக்கப்புறம் எடுக்கும்போது நல்லா அழகாக எடுக்க வரும். அதுக்காக தான். இப்போ நான் கரெக்டாக 2 சோப்பு ஊற்றிக்கிறேன். இதை நீங்கள் இப்படியே வெளியில் கூட வைக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இப்படியே ஃபேன் காற்று படுற இடத்துல வச்சுருங்க. ஷோகேஸ் மேலேயோ இல்லைன்னா டிவி பாக்ஸ் மேலேயோ எங்கேயாவது ஓப்பன் பிளேஸில் வச்சுருங்க. ஆனால் வெயிலில் வைக்கக்கூடாது, வெளியில் தான் வைக்கணும். அவ்வளோதான். ஃப்ரீசராக இருந்தால் ஒரு 3-4 மணி நேரத்தில் செட் ஆகிடும். இப்போ சோப்பு நல்லா செட் ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததும் சோப்பு வந்து கரைஞ்சிருது, அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததும் கரையாதா, இப்படியெல்லாம் கேட்குறாங்க. கரையாது. நாம் கரெக்டான பதத்தில் சோப்பு செஞ்சோன்னா நிச்சயமாக கரையவே கரையாது. இங்கே பாருங்கள், இப்போ நான் எப்படி எடுத்துருக்கணும் இதே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், கரையவே கரையாது. நாம் எப்போவுமே அந்த சேர்க்குற கலவையை வந்து சரிசமமாக சேர்க்கணும். அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சோப்பு கொலன்னு போயிடும், தப்பாக போயிடும். எப்போவுமே கரெக்டாக சேருங்க. சூப்பராக இருக்கும் சோப்பு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரோஜாப்பூ சோப்பு வாசமும் நல்ல சூப்பராக இருக்குது. இதோட நறுமணம் ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக அந்த வியர்வை வாடையெல்லாம் வரும். இனிமேல் வெயில் காலம், அந்த டைமில் இந்த சோப்பு வந்து நம்மளுக்கு ரொம்பவே நல்ல நறுமணத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து ஏற்கனவே நான் செஞ்ச சோப்பு. இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக இருக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சோப்பு கரையவே கரையாது. இந்த மாதிரி காஞ்சிருந்தால் நீங்கள் 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். பொதுவாகவே கொஞ்சம் காயிற வரைக்கும் டப்பாவை இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு ஃபேன் காற்று எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டிங்கன்னா போதும், நல்லா காஞ்சிரும். தயவு செஞ்சு வெயில் வச்சிடாதீங்க. எல்லா கலர் பியர்ஸும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் செஞ்ச வேப்பிலை சோப்பு இங்கே பாருங்கள், உங்களுக்காகவே எடுத்திருக்கேன். 2 நாள் கழித்து பாருங்கள் எங்கேயாவது கரைஞ்சிருக்கான்னு. கரையவே கரையாது. காஞ்சிருச்சுனாலே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டப்பாவில் ஒட்டாமல் கொஞ்சம் இடைவெளி தெரியும். இந்த பாருங்கள், நல்லா தெரியுதா? கொஞ்சம் சின்னதாகிற மாதிரி இருக்கும் சோப்பு. ஆனால் காஞ்சிருச்சுன்னா சோப்பு சூப்பராக இருக்கும். பொதுவாகவே இந்த சோப்பெல்லாம் முகம் மற்றும் உடம்பு எல்லாம் யூஸ் பண்ணலாம். முகத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணுமா, உடம்புல யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. உடம்பு ஃபுல்லாகவே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை போட்டால் கண்டிப்பாக உடம்பு நல்ல கலராகுமான்னு கேட்குறாங்க. சருமத்தினரும் தாராளமாக பயன்படுத்தலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் சருமம் வந்து நல்ல நிறம் அதிகமாகும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது அவங்கவுங்க சருமத்தை பொறுத்தது. இந்த சோப்பு நல்ல நுரைவளமாக இருக்குது. இதை தாராளமாக ஆண்களும் பயன்படுத்தலாம். ஏன்னா கேட்டிருந்தாங்க ஆண்கள் பயன்படுத்தலாமான்னு. பயன்படுத்தலாம், எந்த பயமும்லாம் கிடையாது. கஸ்தூரி மஞ்சள் நினச்சலாம் நீங்கள் பயப்படாதீங்க, தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய ஜூஸ் குடிங்க, அது ரொம்பவே நல்லது. அப்புறம் காய்கறி, பழம், தண்ணி இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அது இயற்கையாகவே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜியை கொடுத்து உங்கள் சரும நிறத்தை இன்னும் அதிகரிக்க செய்யும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த முறை காதலர் தினத்துக்கு எல்லோரும் இந்த மாதிரி பன்னீர் ரோஜா வாங்கி ரோஜாப்பூ சோப்பு, அப்படி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. இதை நாம் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்ம முகத்தில் இருக்க அந்த பருவு, கரும்புள்ளி, தழும்பு, கண்களுக்கு கீழே இருக்க அந்த கருவளையம், சுருக்கம், வயது முதிர்ந்த தோற்றம் இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு முகம் வந்து நல்ல ரோஜாப்பூ இதழ் மாதிரி அழகாக இருக்கும். நம்ம தொடர்ந்து பயன்படுத்துறதுனால நம்ம சருமத்தில் இருக்க அந்த துவாரங்களில் இருக்கிற அழுக்குகளை நீக்குது. சருமம் நிறம் அதிகரிக்குது. சருமம் வந்து ரொம்பவே பொலிவாகவும் பளபளப்பாகவும் மென்மையாகவும் நல்ல பிரகாசமாகவும் பளிச்சுன்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.